ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு நம்ம தேவை. இந்த உலகத்தில் நம்மளோட எத்தனையோ பேர் டேலண்டடாக இருக்கலாம், இல்லைன்னா எவ்வளோ நம்மளோட அனுபவம் உள்ளவங்களாக இருக்கலாம், இல்லைன்னா ஞானவான்களாக இருக்கலாம். ஆனால் கர்த்தருக்கு அவங்க எல்லாரும் காட்டிலும் நம்ம தான் ரொம்ப முக்கியம். லூக்கா 19:31 ஒரு கழுதைக்குட்டியை பற்றி தியானிச்சுட்டு வரோம். அதில் ஒரு வார்த்தை இருக்கும், இது யாராவது எதுக்கு நான் அவுக்குறீங்க அப்படின்னு கேட்டால் கர்த்தருக்கு இது தேவை அப்படின்னு சொல்லுங்க, ஆண்டவருக்கு இது தேவைன்னு சொல்லுங்க அப்படின்னு வசனம் இருக்கு. அந்த டைம்ல அந்த கழுதையோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் என்ன அப்படின்னா, அது வேற யாரும் ஏறி இருக்க கழுதையா இருக்கக்கூடாதுன்னு சொல்லி சில ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இருந்துச்சு. அதே போல எத்தனையோ கழுதைகள் அந்த அந்த நேரத்தில் இருந்திருக்கலாம். ஆனா கர்த்தருக்கு அந்த ஒரு பர்டிகுலர் கருது தான் தேவைப்பட்டுச்சு. அதே போல நம்மளோட எவ்வளோ பேர் திறமை உள்ளவங்க, ஞானம் உள்ளவங்களா இருந்தாலும் கர்த்தருக்கு நம்ம தான் தேவை. மோசையை நம்ம பார்க்கும்போது அவன் தான் திக்கு நாவு மந்த நாவு உடையவனா இருக்கிறான்னு சொல்லி எவ்வளவோ அவன் சொன்னான் நான் வரமாட்டேன்னு. ஆனா கர்த்தர் அவனை விடவே இல்லை. கர்த்தர் அவனை கொண்டுதான் இஸ்ரேலை ரசித்தாரு. அதே போல யோனாவை கொண்டு தீர்க்க தரிசனம் சொல்லும் போது யோனா சொன்னா நான் போக மாட்டேன் நினிவே பட்டணத்துக்குன்னு சொல்லி சொன்னான். ஆனா அவன் என்ன பண்ணான், வேற ஊட்டிக்கே போயிட்டான், தர்ஷிஷ்கே ஓடிட்டான். ஆனாலும் கர்த்தர் என்ன பண்ணாரு, அவனை தான் திருப்பி என்ன பண்ணாரு, அங்கிருந்து மீன் வயிற்றுக்குள்ள இருந்து கொண்டு வந்து அவனை தீர்க்க தரிசனம் சொல்ல வச்சாரு. ஸோ கர்த்தர் நம்மளை கொண்டு என்ன செய்யணும்னு வச்சிருக்கிறாரோ அதை நம்மளை கொண்டு மட்டும்தான் செய்வாரு, வேற யாரை கொண்டு செய்ய மாட்டாரு. அதனால கர்த்தர் நம்ம மேல் நினைவா இருக்கிறார். காட் பிளஸ் யூ.